ராமமூர்த்தி அவர்களுடைய மகளாகவும் பெருமிதத்திற்குரிய மாணவியாகவும் பரதக்கலையை பற்றி வளர்ந்தவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே பரதநாட்டியத்திலே முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். கலாக்ஷேத்ரா பாணியிலே பரதநாட்டிய கலையிலே பட்டய படிப்பும் பெற்றிருக்கிறார். இது போல நிர்வாக கல்வியிலே முதுகலை பட்டம் பெற்றிருக்கக்கூடியவர். தன்னுடைய தாய் ஸ்தாபிதமாக விளங்கக்கூடிய ஜெயநர்த்தன ஜோதி பரதநாட்டிய கலைப்பள்ளியினுடைய இயக்குநராக இருந்து தற்பொழுது அதனை முழுமையாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். தசாவதாரம், ஆண்டாள் பாசுரம், இப்படி பக்தி மனம் கவழக்கூடிய பரதக்கலை வடிவங்களை அரங்கங்களிலே தந்தவர். விடுதலை என்கின்ற பெயரிலே மகாகவி பாரதியினுடைய கவிதை படைப்பை பரதநாட்டிய கலை வடிவமாக்கி அரங்கத்திலே உறவு விட்டு பெருமை சேர்த்தவர். கலாரத்னா, நிருத்திய சுடர்மணி, லய சுடர் ஒளி, நடனமயில், சங்கீத சேவாச்சாரியா, ஒயிலரசி, அதி உன்னத ஆச்சாரியா உள்ளிட்ட அதி உத்தம ஆச்சாரியா உள்ளிட்ட பல்வேறு விதமான அங்கீகாரங்களை, விருதுகளை, பாராட்டுக்களை தன்னுடைய கலை திறமைக்காகவும் கலையை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரிய பணியினுடைய மேன்மைக்காகவும் பெற்றிருக்கக்கூடியவர். இவர் இயக்குநராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜெயநர்த்தன ஜோதி பரதநாட்டிய கலைப்பள்ளி 4 கிளைகளோடு கிட்டத்தட்ட 150 மாணவ செல்வங்களை தற்பொழுது பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி. 30 ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டிய கலை உலகத்திலே வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளி. அப்படிப்பட்ட கலாஸ்தாபனத்திலிருந்து பாரம்பரியமாக பரதநாட்டியத்தை பயின்றிருக்கக்கூடிய ஒரு வழித்தோன்றலாய் இந்த அரங்கம் வந்திருக்கக்கூடிய கலாரத்னா ஸ்ரீவர்ஷினி ராஜாராமன் அவர்களை இந்த விழாவிற்கான வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். நம்மை வாழ்த்தி மகிழ்வித்த போற்றுதலுக்குரிய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீவர்ஷினி ராஜாராமன் அவர்களை நாட்டிய சித்ராவுடைய சார்பிலே கௌரவிக்கின்றோம். அதை நிகழ்த்துவதற்காக பூமிகாவினுடைய பெற்றோர் ஸ்ரீமதி பத்மராணி மற்றும் மனோஜ்குமார் தம்பதியர் அரங்கம் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருவந்தனத்துக்கு அழைச்சிருக்க குரு செந்தில்குமார் சார் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து பத்திரிக்கை பார்த்த உடனே நான் கொஞ்சம் ஷாக் ஆனேன். இது தீமேட்டிக் ப்ரொடக்ஷன் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆக்சுவலி லாஸ்ட் டான்ஸ் பார்க்கும்போது நிஜமாலே எனக்கு வந்து சலங்க பூஜையில் தான் இருக்கோமா இல்லை அது ஒரு தீமேட்டிக் ப்ரொடக்ஷனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ கிராண்டாக, அவ்வளோ அழகாக அந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு. ஏன்னா சலங்க பூஜைன்னும் போது நம்ம வெறும் சலங்கையை கட்டி தான் பண்ணுவோம். பட் ஆனால் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதையே ஒரு எவ்வளோ கிராண்டாக ஒரு பெஸ்ட் ஸ்டேஜாக கொடுக்க முடியுமோ அதை அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஒரு குருவாக இருந்து இந்த கிட்ஸுக்கு இவ்வளோ ஒரு ஐட்டம்ஸ் செலெக்ஷன் இருந்து, அதாவது ஒரு குருவுக்கு வந்து என்ன எந்த குழந்தை என்ன பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணி அதுவும் இந்த சப்தகன்னியர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டான்ஸு. ஃபர்ஸ்ட் இந்த புஷ்பாஞ்சலி, கணபதியே, திருக்குறள் அவ்வளோ அழகாக அந்த ஒரு நம்மளாம் திருக்குறளை ஸ்கூல் காலத்துலேயே மறந்துடுறோம். அதை வந்து இந்த டான்ஸில் கொண்டு வந்து இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ்க்கு அழகாக இசையமைச்சு அழகாக கொடுத்துருக்காரு. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன் நான் அந்த ஐட்டம். விஷ்ணு கௌதம், நாச்சியார் குட்டி குட்டி ஆண்டாள் ஆடுற மாதிரி இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ரக்ஷ ஜெகன் மாதா எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப இந்த மாதிரி ஒரு குரு இவ்வளோ ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த டீச்சர் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள்லாம் ஒரு கரகோஷத்தை தரணும். செகண்ட் அந்த பேரண்ட்ஸ் இவ்வளோ ஒரு நம்ம குரு என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மதிப்பு இருந்து இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்த இந்த கிட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். ரொம்ப நல்லா இருந்தது. பக்கவாத்தியக்காரங்க நட்டுவாங்கம் செந்தில் சார் சொல்லியாச்சு. வாய்ப்பாட்டு பத்மா மேம் ரொம்ப அழகான வாய்ஸ். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணாங்க இன்வோகேஷன் சாங்கோட. மிருதங்கம் மயிலே ஸ்ரீராம் சார், வயலின் சுரேஷ் சார், புல்லாங்குழல் கடப்பாண்ணா. அவர் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு வெல்விஷர் மாதிரி, ரொம்ப ஒரு குரு ஸ்தானத்துலேருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு வழிகாட்டக்கூடியவர். அண்ட் சிறப்பு சட்டம் கிருஷ்ணன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டான்ஸ் இதுவாக இருந்தது. அதான் எனக்கு இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்.
அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ செந்தில் சார் பண்ணிட்டாரு. இன்னும் அரங்கேற்றம் அப்புறம் மற்ற லெவல் எல்லாமே இந்த குழந்தைங்க தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஒரு இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சி நமக்கு ஒரு திருஷ்டி பரிகாரம் வேண்டும் இல்லையா? அதனால எவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப நன்றி எனக்கு கூப்பிட்டதுக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். பரதநாட்டிய கலை உலகத்திலே பல்லாண்டு காலமாக பயணித்து வருகின்ற காரணத்தினாலே ஒரு குருவந்தன விழா, சலங்கை அணியும் விழா என்பது எப்படி இருக்கும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அதை காட்டிலும் பல படிகள் மாறுபட்டதாக, உயர்ந்ததாக இந்த விழா இருக்கிறது என்பதை தான் உணர்ந்து அதை வெளிப்படுத்தி அப்படி அதை மாற்றி காட்டுவதற்காக மகத்தான உழைப்பை ஆதாரமாக வழங்கி இருக்கக்கூடிய ஆசான் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் ஒரு பெரும் மன மகிழ்ச்சியை சிறப்பு விருந்தினர் தன்னுடைய வாழ்த்துறையாலே வழங்கி இருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றிகளை